அந்த 41 குடும்பத்துக்கிட்டையும் விஜய் அண்ணா வீடியோ கால் மூலியமாக பேசினார். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 20 லட்ச ரூபா கொடுத்துருந்தார். அப்போ நிறைய பேர் போட்ட மெசேஜ், 20 லட்ச ரூபா தான் ஒரு உயிருக்கு கேரண்டியா, அதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க, 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு உங்கள் கடமையை முடிஞ்சா நிறைய பேர் அன்றைக்கி கேள்வி கேட்டாங்க. ஸோ நேற்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. இந்த உயிரிழப்பு நடந்த 5வது நாளே விஜய் அண்ணன் முக்கியமான நிர்வாகிகளெல்லாம் கூப்பிட்டு அவரோட ஆஃபீஸில் பேசியிருக்காரு. அந்த குடும்பங்கள் எல்லாருமே நான் அடாப்ட் பண்ண போகிறேன், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அண்ணன் என்ன பண்ண போகிறாருன்னா அந்த 41 குடும்பத்தையும் அடாப்ட் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன விதிமுறைகள், நம்ம என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்கணும், அவங்க குடும்பத்தில் இனிமேல் நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் அது விஜய் அண்ணனை பார்வைக்கு வந்த பிறகு தான் மூவ் ஆகும். அவரும் அந்த குடும்பத்தில் இனிமேல் ஒருத்தர், அந்த குடும்பத்தை அவர் அடாப்ட் பண்ண பிளான் போட்டார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவங்களுக்கு இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது தமிழக வெற்றி கழகம் பண்ணும். 20 லட்சத்தோட நிற்பாட்டலங்க. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எந்த அரசியல் கட்சியும் எந்த தமிழ்நாட்டில்னு சொல்ல முடியாதுங்க, எந்த இடத்திலும் நடக்காத விஷயத்த சொல்கிறேன். மாதம் அந்த 41 குடும்பத்துக்கு 5000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காரு தலைவர் தளபதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்ல வேணும்னா மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்க சொல்லியிருக்காரு அந்த குடும்பத்துக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக. இன்னொரு ஹைலைட்டான விஷயம், அந்த குடும்பங்களில் அந்த 41 குடும்பங்களில் எத்தனை பேர்லாம் எஜுகேட்டட் ஆனவங்க அவங்களோட கல்விக்கு தகுந்த போல வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு. இதெல்லாம் யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மரியா வில்சன். அவர் யாரும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி. அவர் தான் ஜேபிஆர் காலேஜோட பார்த்தீங்கன்னா தலைவர், அதாவது பிரசிடெண்டாக இருக்காரு. ஸோ அவரோட குழு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் கரூருக்கு போகிறாங்க. அந்த 41 குடும்பத்தையும் சந்தித்து அவங்களுக்கு என்ன தேவை, அங்கே படித்த பசங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட கல்வி எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு என்ன வேலை பண்ணி கொடுக்க முடியும், மாதம் 5000 ரூபா கொடுக்கறதுக்கு குடும்ப தலைவர் யார், அங்கே யார் முக்கியமானவங்க, இந்த லிஸ்டெல்லாம் எடுக்கிறதுக்கான ஆளுங்க இன்னைக்கு சாயந்தரம் கரூருக்கு போகிறாங்க. ஸோ இதுதாங்க அரசியல், இதுதாங்க கட்டமைப்பு, இதுதாங்க தலைவர் தளபதின்றது. ஸோ அந்த எல்லா குடும்பமும் அந்த 41 குடும்பத்தை கைவிட்டுட்டோம் நிறைய பேர் பேசுகிறீங்க. இதுவாக திமுக அரசாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம், அந்த காசை கொடுத்துட்டு கையை தட்டா அது ஒரு பப்ளிசிட்டி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அந்த காசுக்கு அந்த குடும்பம் என்ன பண்ணிச்சு, அதுக்கப்புறம் வருங்கால தலைமுறை அந்த வீட்டில் இருந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் கவனிப்பாங்களா? ஆனால் எங்கள் தலைவர் பாருங்கள், அந்த குடும்பத்தை அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயத்த, இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க, அதை அவர் நேரில் அவங்கள சந்தித்து எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா மண்டபத்தில் விஜய் சந்திக்க போகிறாரா? டேய், 41 குடும்பத்தை தனித்தனியாக வீட்டுக்கு போனால் அதுக்குள்ளே திமுக அரசும் செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன முட்டாளா என்ன? ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு 300 பேரை விட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன அரசியல் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த 41 குடும்பத்தையும் தனியாக கூப்பிட்டு கரூரில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு முக்கிய நிர்வாகிகள் மட்டும், வேறு யாரும் கிடையாது, பொதுமக்கள் யாருமே கிடையாது, அந்த குடும்பத்தை மட்டும் உட்கார வச்சு விஜய் நான் பேசுறதுக்கு பிளான் போட்டிருக்காருன்றதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ நிறைய அறிவிப்புகள் வரும் அந்த அடாப்டேஷனை பற்றியும். அவர் இதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு பண்ண போகிறாங்கன்றத தெளிவான விளக்கத்தை விஜயண்ணன் அவங்க சைட்லேருந்து தெளிவாக சொல்ல போகிறாரு.